ஆஷா அண்ணி இன்றைக்கி காலையிலே வந்துட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்தாங்க. அண்ணி வந்து அந்த நேரத்தில் தான் மீன் அண்ணனும் மீன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் உடனே மீனை அண்ணிட்ட வாங்க சொல்லிட்டேன். அண்ணி அடிக்கடி வீடியோவில் காமிக்கிறதுனால எல்லா வேலையும் அண்ணி தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு உங்கள் அண்ணன் ஒய்ஃப் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, அதை ஏன் வீடியோ எடுத்து போடலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துருந்துச்சு. அது என்னமோ தெரியல, சோசியல் மீடியாவில் நாங்கள் என்ன தான் அன்பாக ஒற்றுமையாக எங்களுக்குள்ளே நாங்கள் ரியல் லைஃப்பை தான் நாங்கள் இது வரைக்கும் வீடியோவில் காமிக்கிறோம். பட் அதையும் என்ன செய்கிறாங்க, சண்டை வர்ற மாதிரியே கமெண்ட் போட்டு விட்டுட்டே இருக்காங்க ஒரு சிலர். அவங்க என்ன உங்கள் வீட்டு வேலைக்கா வர்றாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வைக்க வேண்டியதானேன்னு கமெண்ட் போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே விருந்து மருந்து 3 நாள் தான், நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்குறாங்க. சகோதரங்களுக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனையோ கஷ்டங்களோ வரும்போது நம்ம தான் கூட நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது கூட உங்களுக்கு தெரியாதாங்க, உங்கள் வீட்டு பிரச்சனைகள் 1000 இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாமே, எதுக்கு இப்படி அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறீங்க? எங்களோட குடும்பத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? இந்த மாதிரிலாம் தயவு செய்து அடுத்த குடும்பத்தில் அப்படி நோண்டி விட்டு வேலை பார்க்காதீங்க, சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உண்டு. எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் நார்மலான லைஃப்பில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வீடியோவை காமிச்சிட்ருக்கோம். அதுலேயும் ஒரு சிலர் எங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி எங்கள் மாமியார்கிட்டையும் சரி நாயை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மகளுக்கு வேறு வேலையே இல்லையா, ஒரே நாய் மேய்ச்சிட்டே இருக்கிறாங்க. மகன் சம்பாத்தியம் ஃபுல்லுமே நாய்க்கே போயிடும் போல், புருஷன் பிள்ளைக்கு சோறு போட வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி நாய் மாய்க்கிறீங்கன்னு கேட்குறீங்க நேரில் போயிட்டு. இப்படியும் மனுஷங்க இருக்காங்க பாருங்கள். இப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டில் அவங்க மருமகள்கிட்ட எப்படி இருப்பாங்க?